ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் ஷீட் எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்பெசிமன் அப்படிம்பாங்க, அதாவது ஃபார்மேட். ஓகே, ஸோ ஃபார்மேட் ஆஃப் ஏ காஸ்ட் ஷீட். சரி, காஸ்ட் ஷீட்டு எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதனுடைய காஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு தெரியணும். அதுக்காக போடுறது தான் காஸ்ட் ஷீட்டுங்க. ஓகே, ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம we want to find out the cost. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்? கரெக்ட், ரா மெட்டீரியல்ஸ் தான். அப்போ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸுங்கிறது வந்து இட் இஸ் நாட் லைக் லேபர் ஆர் ரெண்ட். ஏன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பீங்க. சரி, இப்போ இந்த ரெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அந்தந்த மந்த் அந்தந்த எக்ஸ்பெண்டிச்சர் போயிடும். ஓகே, ஆனால் ரா மெட்டீரியல்ஸ்ங்கிறது வாங்கிட்டு இட் மே நாட் பி கன்சியூம்டு இன் த சேம் மந்த். ஓகே, அதனால் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும் ரா மெட்டீரியல்ஸ்க்கு. ஓகே, அதுவும் ஃபினிஷ்டு குட்ஸ் மாதிரி. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் டியூரிங் தி பீரியட். ஓகே, சப்போஸ் அந்த ரா மெட்டீரியல்ஸ் உள்ளே கொண்டு வரத்துக்கு கேரேஜ், அதாவது டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணால் தட் கேரேஜ் ஆல்சோ ஷுட் பி இன்க்ளூடட். இப்போ எப்படி இந்த டிப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கில் ஒரு அசட் வாங்கும்போது அதனோட இன்ஸ்டலேஷன் காஸ்ட் அப்படிம்பாங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணுவோம். கரெக்டாக அசட் வேல்யூவில் அதே மாதிரி தான் அதுவும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஆட் பர்ச்சேஸ், ஆட் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ். ஓகே, தென் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். இது லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேயா? அப்போ வாட் யூ வில் கெட்? டைரக்ட் மெட்டீரியல்ஸ் கன்சியூம். அதாவது அந்த ப்ராடக்ட் தயாரிக்க அந்த பீரியட், அது ஒரு மாதமோ ஒரு வருஷமோ எவ்வளோ மெட்டீரியல்ஸ் கன்சியூம் ஆச்சு. ஓகேயா? அடுத்தது அந்த ஃபேக்ட்ரியில் லேபர் எவ்வளோ, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ. ஓகே, ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு ப்ரைம். ப்ரைம்னு என்ன அர்த்தம்? அதாவது அதுதான் அதனுடைய முக்கியமான மெயின் காஸ்ட்னு அர்த்தம். ஓகேயா? ப்ரைம் காஸ்ட். அதுக்கப்புறம் அது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறது? ஃபேக்ட்ரியில். அப்போ ஃபேக்ட்ரியோட மிச்ச எக்ஸ்பென்சஸ்லாம் வரும். ஓகே, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், அதாவது பவர், ஃபியூவல், ஓகே, ஃபேக்ட்ரி ரெண்ட், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், ஃபேக்ட்ரி சூப்பர்வைசர் எல்லாம் ஆட் ஆகும். ஸோ ஆட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று இருக்குது. இது கொஞ்சம், அதாவது இப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு ஃபினிஷ்டு குட்ஸாக போகும்ல, அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் போகாமல் பாதியில் இருந்தால் தட் இஸ் கால்டு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இப்போ எப்படி சொல்லலாம்? எக்ஸாம்பிள்னால், இப்போ இந்த மாதிரி ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு இப்போல்லாம் அசம்பிள் பண்ணிடுறாங்க. சப்போஸ் இந்த ஃபோன் தயாரிக்கிறதுக்கு ஒரு ஒரு 2 or 3 வீக்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ கரெக்டாக நம்ம 31 மார்ச் வரை எடுத்துட முடியாது. அப்போ ஒரு ஒரு பார்ட் வந்து ஹாஃபில் இருக்கும், ஃபினிஷ் பண்ணியிருக்கும். அது 3 வாரம் ஆகுதுன்னா அப்போ 31 மார்ச்சுக்கு முந்தின வாரம் ஆரம்பித்ததெல்லாம் இருக்குது பாருங்கள், ஒன்றும் முடியாமல் இருக்கும். கரெக்டாக? சப்போஸ் இந்த ஃபோனில் வந்து இல்லை கேமரா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். ஓகே, ஸ்க்ரீன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். இதான் கரெக்டாக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், ஸ்க்ரீன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஸோ ஒரு பார்ட் ஃபில் பண்ணாமல் இருந்தால் தட் இஸ் கால்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அப்போ அது ரா மெட்டீரியல்ஸும் கிடையாது. கரெக்டாக? அதே மாதிரி இது விற்கவும் முடியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் எ ப்ராடக்ட். இப்போ அட்லீஸ்ட்டு இந்த ஃபுல் கவர் போடல, கேமரா போடல, ஸ்க்ரீனே இல்லைன்னு வச்சுக்கோங்க, விற்க முடியாது. கரெக்டாக? அப்போ தட் இஸ் கால்டு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அதுக்கு ஒரு வேல்யூ போட்டுப்போம். சப்போஸ் இந்த ஃபோனோட விலை ஒரு $500 வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ அதுக்கு வந்து ஒரு $200 தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன்லாம் ஒன்றும் வரல. ஸோ அதுக்கு வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஓகே, அதாவது 31 மார்ச் கட் ஆஃப் வச்சுட்டோம். ஓகே, அதுக்கு முந்தின 3 வாரத்துக்கு முன்னாடி ட்ராப் பண்ண ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபினிஷ் குட்ஸ் ஃபோனாக போயிடும். ஓகே, அதுக்கு முந்தின வாரமும் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு, ஓகே, கன்சியூம் பண்ணிவிட்டு அது அவுட்புட்டாக வரலைன்னா தட் இஸ் கால்ட் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஓகேயா? ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி க்ளோசிங் ஒர்க்கிங், எப்போதுமே ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தால் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்க்ராப் செல் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் ஒரு சில ஃபோன் வந்து
சாரி, சப்போஸ் அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் இருந்ததுன்னா ஸ்க்ராப் பண்ணும். ஓகேயா? தென் தட் இஸ் கால்டு ஃபேக்ட்ரி காஸ்ட். ஓகேயா? ஸோ இந்த ப்ரைம் காஸ்ட்டோட ஓகே இந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸையும் ஒர்க் இன் ப்ரோக்ரஸையும் ஆட் பண்ணால் தட் இஸ் கால்டு ஒர்க்ஸ் காஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட். அப்படின்னா இதுதான் இந்த ஃபோனோட தயார் பண்ணுற காஸ்ட்டோட வேலை. ஓகே, அப்புறம் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அதை டிவைட் பண்ணிக்கணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபோனோட ப்ரொடியூஸ் பண்ணுற காஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் அட்மின் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் அதை சார்ந்த வந்து பேரோல் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சப்போஸ் வேறு என்ன அட்மின் ஓவர் ஹெட்ஸ் இருக்கும், அதாவது அந்த ஃபேக்ட்ரியோட ஹெட் இருப்பாங்க, அது மாதிரி கம்பெனியோட அந்த பில்டிங்கோட ரெண்ட், கரெக்டாக? இந்த பில்டிங்க்கு கீழே எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இட் இஸ் கால்டு அட்மின் ஓவர் ஹெட்ஸ். ஓகே, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறது. ஓகே, ஸோ இட் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஃபைனல். அதுக்கப்புறம் இதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு விற்காமல் இருந்தால் தட் இஸ் கால்டு ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ இது யூஸ்வலாக ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் டு ஓப்பனிங் ஸ்டாக், தென் பை க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஓகே ஃபினிஷ்டு குட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஏன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது சப்போஸ் 100 ஃபோன், ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் 10, க்ளோசிங் ஸ்டாக் 20 இருக்குன்னா அப்போ 100 + 10 110 90 செல் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? அப்போ 90 விற்றதோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தான் இந்த அமௌண்ட்டு. 90 செல் பண்ணதோட வேல்யூ தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகேயா? அதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸ் டீம் இருக்கும். ஓகே, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு ஏதாவது கமிஷன் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு ஏதாவது ட்ராவல் இருக்கும், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆர் டோட்டல் காஸ்ட். அதான் டோட்டல் காஸ்ட். ஓகே, அதிலேருந்து சேல்ஸை கம்பேர் பண்ணணும். தட் மீன்ஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டுக்கும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கும் சேல்ஸுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஸ் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். டிஃபரன்ஸ் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் இஸ் ப்ரைம் காஸ்ட், அதுக்கப்புறம் ஒர்க் இன் ப்ரோக்ரஸையும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு ஒர்க்ஸ் காஸ்ட். ஃபஸ்ட்டு ப்ரைம் காஸ்ட், செகண்ட் ஃபேக்ட்ரி காஸ்ட். ஓகே, அது கூட அட்மின் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, அது கூட ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஃபினிஷ்டு குட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஏன்னா அதுதான் நீங்கள் விற்றதோட காஸ்ட். ஏன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது 100, ஓகே, ஓப்பனிங் 10 இருக்குது, க்ளோசிங் 20 இருக்குன்னா அப்போ 90 செல் பண்ணிட்டீங்க. ஸோ 90யோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகே, அதுக்கப்புறம் செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேயா? தென் ஃபைனலாக இருக்கிறது சேல்ஸ். ஸோ இப்படி தான் வரும். இந்த கொஞ்சம் ஸ்மால் ஆகிக்கிறேன் ஸோ யூ கேன் சி எஸ் ஃபார்மேட் ஆஃப் எ காஸ்ட் ஷீட். ஓகேயா? தேங்க்யூ.